அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக சிம்பிளாக 10 மினிட்ஸில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க சேப்பக்கிழங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பார்க்குறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேப்பக்கிழங்க அவிச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சேப்பக்கிழங்க மிக்சியில் போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே கொஞ்சம் ரவை ஆட் பண்ணிக்கணும். ரவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே முருங்கைக்கீரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். வெல்லம் நல்லா தூளாக நசுக்கி ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். வெல்லம் உங்களுக்கு ஆப்ஷனல், உங்களுக்கு வெல்லம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா ரவுண்டாக எண்ணெயில் பொரித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய சேப்பக்கிழங்கு போண்டா ரெடி. இதில் சேப்பக்கிழங்கு, வெல்லம், முருங்கைக்கீரை, கொஞ்சம் ரவை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஹெல்த்தி ஃபுட்டு. சாப்பிடாத குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். நீங்களும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.